இன்னைக்கு நான் அவளுக்கு தெளிவா ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன். இன்னையில இருந்து அவகிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும்னு நான் நம்புறேன். ஏங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இதே மாதிரி அவளை எத்தனையோ தடவை நீ வான் பண்ணிருக்க. அந்த நேரத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி தோணும். திரும்பவும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறா. இதுல எந்த நம்பிக்கையை நாம அவ மேல வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏங்க, எல்லாம் முடிவாயிடுச்சுங்க. தியா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அதனால நாம இனிமே அவளை அவாய்ட் பண்ண முடியாது. இது செழியனோட லைஃப்மா. என்னங்க, எந்த பாதிப்பும் செழியனுக்கு நிச்சயமா வராது. நான் வரவும் விட மாட்டேன். அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சாச்சு. இப்போ மேரேஜ்க்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி யோசிக்கிறது தப்புங்க. தியாவுக்கு வாழ்க்கையை புரிய வச்சு அவளை மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். மாத்துவோம், திருத்துவோம். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, வாங்க உள்ள போலாம். குழப்பமே இல்ல ஆதி. நான் தெளிவாயிட்டேன். உன்னையும் சீக்கிரம் தெளிவுபடுத்துவேன். தியாவை வேண்டான்னு சொல்லி உன் கையாலேயே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைப்பேன்.